எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க ஜெயா பேசுறேன். ஸோ இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து நைன் ஸ்கின்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான். இது வந்து நிறைய பேர் நைன் ஸ்கின் ரிவ்யூ பண்ணுங்க, நயன்தாராவோட பிராண்ட் அதை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுல எது அதிகமா கேட்கப்பட்ட ப்ராடக்ட்னா அவங்களோட இலுமினேட் க்ளோ சீரம். ஸோ அதை தான் இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போறேன். ரிவ்யூ பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் மேக்கப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஆக்சுவலா ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங். ப்ராடக்ட் வந்து உள்ள இருக்கு, பட் இந்த பேக்கேஜிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கவே செம லைக் ஒரு காஸ்ட்லி ப்ராடக்ட் பேக்கேஜிங் மாதிரி. ஸோ இது வந்து இன்ஸ்டாலையும் போட்டிருந்தேன். நான் வந்து இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போறேன். நீங்க இன்ஸ்டா பாக்குறது இல்லைன்னா அதுல வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ராடக்ட். வெளியிலேயே பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது. ஆக்சுவலா நல்ல ஸ்மெல் தான், நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ், பட் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாமே நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுல போட்டிருக்க அந்த இன்கிரீடியன்ஸோட ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ என்னது இந்த இலுமினேட் க்ளோ சீரம் அப்படின்னு. ஸோ இந்த இலுமினேட் க்ளோ சீரம் என்ன சொல்றாங்க அவங்க வெப்சைட்லனா, இதுக்கு வந்து பிரைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் கரெக்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே ரேடியண்டா அப்படிலாம் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ பிரைட்டன்ஸ், ஸ்மூத்தன்ஸ், ரேடியேட் அதான் இதுன்றாங்க. ஸோ த மெயின் இன்கிரீடியன்ஸா அவங்க சொல்றது வந்து பக்கூச்சி. அது வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுமா. அதுக்கப்புறம் வந்து கக்குடா ப்ளம் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆக்னே, பிரேக் அவுட்ஸ், கிளியர் ஸ்கின் கொடுக்குமா. அப்புறம் இன்னொன்று கம்மு அப்படின்றது வந்து ஒரு இன்கிரீடியன்ட் விச் டைட்டன்ஸ் போர்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ஸ்கின் இன்கிரீடியன்ஸ்லாம். ஸோ டைட்டனிங் போர், அப்புறம் டெக்ஸ்டர் இம்ப்ரூவ் பண்ண, ஸோ அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்குங்க. அது மெயின் வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ். ஸோ இதுதான் அவங்க சொல்ற விஷயம். ஸோ நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை ஒரு 2 வாரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ட்ரை பண்ணிட்டு என்னோட ரிவ்யூவை நான் கொண்டு வந்திருக்கேன். நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து டைம் நிறைய கொடுப்பேன், ஏன்னா அந்த டைம் ஆகுதான் செய்யும். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெயின் திங் வந்து பிரைட்டனிங் இருக்கா அப்படின்னா இருக்கு, ஆனால் லைட்டா இருக்கு பட் இருக்குது. அந்த 2 வீக் யூசேஜ்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் க்ளோ சீரம். ஸோ என்னோட சருமம் வந்து ஆப்வியஸா அது அப்ளை பண்ணும்போது க்ளோயிங்கா தான் இருக்கு, பட் உண்மையிலேயே அது க்ளோயிங்கா இருக்குன்னா எனக்கு அந்த அளவுக்கு க்ளோயிங்கா இல்லை. எனக்கு வந்து வெரி ட்ரை ஸ்கின். ஸோ எனக்கு வந்து இது க்ளோயிங்காலாம் இல்லை, மாய்ஸ்சரைசிங்கா இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னோ வெரி ட்ரை ஸ்கின் இல்லாமல் இருந்தால் மேபி உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல க்ளோ சீரமா இருக்கலாம். பட் என்னோட ஸ்கின் டைப்புக்கு இது க்ளோயிங்காவோ இல்லை மாய்ஸ்சரைசிங்காவோ வந்து இல்லை. அடுத்தது வந்து இது டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. பிக்மெண்டேஷன் வந்து எனக்கு வந்து இங்கே ஒரு ஆக்னே ஸ்கார் இருந்தது, அது ரெடியூஸ் பண்ணுச்சுன்னா எஸ், டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் அந்த 2வது வாரம் முடிகிற அந்த டைம்ல வந்து லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ இந்த நேச்சுரல் சீரம்ஸே அப்படிதான், டைம் ஆகும். கன்சிஸ்டண்டா நம்ம யூஸ் பண்ண தான் வந்து அது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது மேபி இன்னும் ஒரு 1 month கிட்ட யூஸ் பண்ணா ஒன்றுமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியலாம். பட் எனக்கு மெயின் விஷயம் வந்து இது க்ளோவிங்காவோ எனக்கு மாய்ஸ்சரைசிங்காவோ இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான். இது வந்து இரிட்டண்டா இருந்ததா, இதோட நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வந்து எனக்கு வந்து எக்ஸைமா அளவுக்கு மோசமாச்சு சர்மம். ஸோ எனக்கு வந்து இருந்ததானா கொஞ்சம் இந்த 2 சைடு லைட்டா ஒரு இரிட்டண்டா இருந்த மாதிரி இருந்தது. பட் உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ்லாம் கிடையாது, என் அளவுக்கு எக்ஸைமா அந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாதுன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல நேச்சுரல் சீரமா இருக்கும். உண்மையிலே இதுல யூஸ் பண்ண இன்கிரீடியன்ஸ்லாம் ஒரு நல்ல குவாலிட்டியான இன்கிரீடியன்ஸ். இந்த ப்ரைஸுக்கும் உண்மையிலே இது ஒரு நல்ல வர்த்தான சீரம் தான். பட் உங்களோட ஸ்கின் பொறுத்து தான். இப்போ உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கின் இருக்கு, காம்பினேஷன் ஸ்கின், இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பட் என்னோட வறட்சி எக்ஸைமா ஸ்கின்னுக்கு வந்து இது அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லை. பட் டெஃபினட்டா நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்னே ஸ்காரை குறைச்சிருக்கு, பிரைட்டனிங் வந்து லைட்டா பண்ணிருக்கு. ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ ஆஃப் திஸ் சீரம். நயன்தாரா ஓட மெயின் இவர் நயன்தாரா, அவங்க ஹஸ்பண்ட்லாம் இதுல மெயின். அப்புறம் ஸ்கின் கேர் டாக்டரும் இதுல இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் 3 மெயின் பீப்புள் ஃபார் திஸ்
பிராண்டு. ஸோ அதனால பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ எப்பொழுதோ எனக்கு வந்து அது சொல்லிட்டே தான் இருந்தீங்க, ரிவ்யூ பண்ணுங்கன்னு. ஃபாஸ்டா ரிவ்யூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த க்ரௌட்ல நானும் தான் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, பொறுமையா பார்த்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டோம். நீங்க நேச்சுரல் ஸ்கின் கேர் விரும்பி அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இந்த ப்ராடக்ட், இந்த ரிவ்யூ உங்களுக்குலாம் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அவங்களோட வெப்சைட் கீழே நான் லிங்க் கொடுத்துட்றேன், நீங்க அதை பார்த்து வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிவ்யூ பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை சீக்கிரமா அடுத்த சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.